ஆக்சுவலாக பாக்கம்பாடிக்கும் மணிவண்ணன் வடக்குப்புதூருக்கும் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. முதல் ஓவரின் 2வது பால் கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். போலர் இது ஒரு டாட் பால். பவுலர் நேம் ஸ்ரீதர். ஓவரின் 3வது பந்து. இதுவும் டாட் பால். முதல் பந்தே 6 கொடுத்தாலும் மீதி 2 பாலும் பிடிச்சி போட்டிருக்காரு. ஓவரின் 4வது பந்து. மீண்டும் ஒரு 6. ஓவரின் 4வது பந்து திரும்பவும் 6 அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சிவாவிற்கு வாழ்த்துக்கள். தப்பான பாலை கண்டிப்பாக பேட்ஸ்மேன் பனிஷ் பண்ணுறாரு. ஓவரின் 5வது பந்து. டாட் பால். முதல் ஓவரின் இறுதி பந்து. அவுட். சிவா முதல் ஓவரில் 2 6 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாரு. 2வது ஓவரின் சிவமணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருக்கார். முதல் பந்து டாட் பால். ஓவரின் 2வது பந்து. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணாலும் 4 ரன் போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட். ஓவரின் 3வது பந்து. அண்டர்லேயே வந்துருச்சு. டாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள். ஓவரின் 5வது பந்து. ஒரு ரன். இந்த பந்துக்கு 1 ரன் மட்டுமே. தவறான பந்து தான், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. ஓவரின் இறுதி பந்து. ஸ்லாட்டில் இருந்ததே மிஸ் பண்ணிட்டாரு. 2 ஓவருக்கு ஸ்கோர். 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க மணிவண்ணன். நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் கிஷோர் இப்போ ஸ்ட்ரைக்கு வராரு. முதல் ஓவரை வீசினவரே திரும்ப பவுலிங் போட வராரு. ஸ்ட்ரைக்கில் கிஷோர். நல்ல ஒரு அடி. 6 ரன்கள். சஞ்சித் முதல் பந்திலே 6 அடிச்சிருக்காரு கிஷோர் அவர்கள். ஒயிட் +1. இந்த பந்திற்கு 2 ரன்கள். ஓவரின் 2வது பந்து. அகல பந்து. இந்த பால் வைடு. ஓவரின் 2வது பந்து வைடு. சூர்யா அவரோட விக்கெட் வந்து போயிட்டுருக்காரு. நல்லா வெல் செட்டிலான பேட்ஸ்மேன் இப்போ அவுட் ஆகி வெளியே போயிட்டுருக்காரு. ஓவரின் 3வது பந்து. லெஃப்டி வந்திருக்காரு. மணி சிக்ஸர் மணி அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்கான் அவருக்கு. நல்ல பந்து. தப்பு செஞ்சிட்டாரு. நாட் அவுட். அடுத்த பந்து வீச பவுலர். டாட் பால். ஓவரின் 5வது பந்து. பேட்டில் சரியாக பண்ணல. இது எத்தனை ரன் போகுதுன்னு பார்ப்போம். 1 ரன்கள் மட்டுமே. இவர் ஸ்லாட்டில் ஒரு பாலுக்கு ரெடியாக இருக்கார். ஏற்ற மாதிரியே பாலும் இருக்கிறதுனால வெளியே கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறாரு. பேட்ஸ்மேனுக்கு வாழ்த்துக்கள். 3 ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க. மணி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. நான் பவுலர் நேம் மணிவண்ணன். டாட் பால். ஒரு டிஃப்ரெண்ட் பவுலிங் ஆக்ஷனில் பந்து போடுறாரு. ஓவரின் 2வது பந்து. கேட்ச். அவுட். கொஞ்சம் பேட்டில் படாமல் தடுமாறிட்டு இருந்தார். ஒரு விக்கெட்டை பறி கொடுத்து வெளியே போடுறாரு. சிவாவை தொடர்ந்து பெரியசாமி வந்திருக்காரு.
ஓவரின் மூன்றாவது பந்து டாட் பால். நல்லா போட்டுட்ருக்காரு. 3 பந்துமே நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 2 போனாலும் இந்த ஓவரை நல்லா சிக்கனமாக போட்டுட்ருக்காரு. ஓவரின் நான்காவது பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். நல்ல கேட்ச், நல்ல ஃபீல்டிங். பவுலருக்கு வாழ்த்துக்கள், ஃபீல்டருக்கும் வாழ்த்துக்கள். ஓவரின் 5வது பந்து பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து சிறு தடுமாற்றம். 2 ரன்கள். வந்த முதல் பந்தில் 2 ரன் அடிச்சிருக்காரு பிரசாந்த். ஓவரின் இறுதி பந்து 4வது ஓவரின் இறுதி பந்து லெஃப்ட் சைடு அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். முதல் 4 பந்து டாட் போட்டிருந்தாலும் லாஸ்ட் 2 பாலுக்கு 4 ரன் போட்டிருக்காரு. சிக்கனமான பந்து வீச்சு. பவுலர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3 ஓவருக்கு 39 இருந்திருந்தாலும் இந்த ஓவர் 4 ரனில் பிடிச்சி போட்டிருக்காரு. 10 ரன் ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட முரளி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கிஷோர். நல்ல வெல் செட் பேட்ஸ்மேன். இறுதி ஓவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓவரின் முதல் பந்து ராக்கெட் ஷாட். புல்லட் மாதிரி போச்சு. 4 ரன்கள். முதல் பந்தே 4 ரன்கள். லாஸ்ட் ஓவரின் 2வது பந்து ஸ்ட்ரைக்கில் கிஷோர். நல்ல ஒரு ஷாட். 6 ரன்கள். கிஷோர் அவர்கள் நல்லா 6-4 அடித்து நல்ல வெல் செட்டிலாக இருக்கார். ஓவரின் 3வது பந்து ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 2 ரன்கள். முதல் 3 பந்துக்கு 12 ரன்கள். ஓவரின் 4வது பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பரை விரட்டி போயிட்டுருக்காரு. 2 ரன்கள். ஓவரின் 5வது பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பந்திற்கும் 2 ரன்கள். ஆல்ரெடி ஸ்கோர் அதிகமாக போயிட்டுருக்கு. ஃபீல்டிங்கும் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டுருக்காங்க. நல்ல வெல் செட்டிலான பேட்ஸ்மேனை நான் ஸ்ட்ரைக்கில் தான் வைக்க பார்க்கணும். ஓவரின் இறுதி பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். லாஸ்ட் பேட்டிங் மணிவன் தான் எனக்கு சாதகமாக இருந்துச்சு. இப்போ ஃபீல்டிங் உள்ளே வந்துட்டாங்க. பவுலிங் மணிவன் தான் எனக்கு சாதகமாக அமையுமான்னு பார்க்கலாம். பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐந்து ஓவருக்கு 66 அடிக்க வேண்டும். ஸ்ட்ரைக்கில் முத்துவேல், நான் ஸ்ட்ரைக்கில் முரளி. ஃபர்ஸ்ட் ஓவர் வீச சூர்யா. முதல் ஓவரின் முதல் பந்து ஒரு ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் ஒரு மிஸ் பண்ணிட்டாரு. 1 ரன்கள் மட்டுமே. இந்த ரன் சேஸுக்கு இந்த மாதிரி தவறான பந்தை கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. முதல் ஓவரின் 2ஆம் பந்து சூர்யா. ஸ்ட்ரைக்கில் முரளி. நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. முதல் ஓவரின் 3ஆம் பந்து டாட் பால். ஓவரின் 4ஆம் பந்து ஸ்ட்ரைக்கில் முத்துவேல். டாட் பால். பவர் பிளே ஓவரின் கடைசி 2 பந்து. பவர் பிளே நல்லா பிடிச்சி போட்டுட்ருக்காரு சூர்யா. டாட் பால். 5வது பந்தும் டாட் பால். கடைசி ஒரு பந்து பவர் பிளே இறுதி பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால்.
ஒரு ரன் மட்டுமே. முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. ஒரு ஓவருக்கு 3 ரன்னில் போட்டு போயிருக்காரு. அதுவும் பவர் பிளே ஓவர். மீதி 24 பந்துக்கு 63 அடிக்க வேணும் பாக்கம்பாடி அணியினர். பவுலிங்கில் மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முத்துவேல். 2வது ஓவரின் முதல் பந்து 1 ரன்கள் மட்டுமே. 2வது ஓவரின் 2வது பந்து ஸ்ட்ரைக்கில் முரளி. அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஒரு எஃபர்ட் ஃபீல்டர் இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். இந்த பந்துக்கு 2 ரன்கள் மட்டுமே. 4 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசாந்த் அவர்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். 2வது ஓவரின் 3வது பந்து டாட் பால். ஒரு லெக்கற்ற மாதிரி போட்டுட்ருக்காரு லெஃப்டி. 2வது ஓவரின் 4ஆம் பந்து தவறான பந்து. 4 ரன்கள். முரளி அவர்கள் நல்லா பேட்டில் ஆடிட்டுருக்காரு. ஓவரின் 5வது பந்து நல்ல ஒரு ஷாட். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். முரளி நல்ல டீம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா பேட்டில் படுது. அவருக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் கொடுக்க பார்க்கணும். எதுவும் டாட் பால் ஆடாமல் இருந்தால் பாக்கம்பாடி அணியினருக்கு நல்லது. லாஸ்ட் பந்து டாட் பால் கொஞ்சம் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. இந்த ஓவரில் 11 ரன் வந்திருக்கு. 3வது ஓவர் வீச அரவிந்த் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முத்துவேல். டாட் பால். இந்த மாதிரி ஒரு பெரிய ரன் சேஸில் இந்த மாதிரி டாட் பால் விடக்கூடாது. ஆனால் பாக்கம்பாடி அதை பண்ணிகிட்ருக்காங்க. 3வது ஓவர் 2வது பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால். 2 ரன்கள். இந்த ஓவரில் 2 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. 3வது பால் டாட் பால். ஓவரின் 3வது பந்து டாட் பால். ஆக்சுவலாக பாக்கம்பாடி பண்ண தப்பு மணியில் தான் பண்ண மாட்டுறாங்க. ஓவரின் 4வது பந்து டாட் பால். 5வது பந்து ஒரு ஃபுல் டாஸ். 1 ரன்கள் மட்டுமே இந்த பந்துக்கு. ஒரு நல்ல வெல் செட்டிலான பேட்ஸ்மேன். 5 பாலுக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்ட்ரைக்கிங்கில் வராரு. மேக்ஸிமம் அவரை ஸ்ட்ரைக் கொடுக்க பார்க்கணும். ஓவரின் இறுதி பந்து நல்ல ஒரு ஷாட். 4 ரன்கள். முரளி நல்லா பேட்டில் ஆடிட்டுருக்காரு. 3 ஓவர் 3 ஓவருக்கு 21 ஆடி இருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 45 அடிக்கணும். 4வது ஓவர் வீச பிரசாந்த் அவர்கள் வந்துட்டுருக்காரு. 4வது ஓவர் வீச பிரசாந்த் அவர்கள் வந்துட்டுருக்காரு. ஒரு ரன்கள் மட்டுமே. ஓவரின் 2வது பந்து ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்கார். நல்லா ஒரு ஆஃபில் ஆடிட்டுருக்காரு. இந்த பந்துக்கு 1 ரன்கள் மட்டுமே. 10 பந்து இருக்குது. ஓவரின் 3வது பந்து ஒரு ரன்கள் மட்டுமே. அந்த பந்து இருக்குது. ஓவரின் 4வது பந்து தப்பான ஒரு பால். நல்ல ஒரு கேட்ச். அவுட். நல்லா ஆடிட்டு இருந்த முரளி ஒரு விக்கெட்டிலேருந்து வெளியே போயிட்டுருக்காரு. அவருக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஓவரின் 5வது பந்து நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். தவறான பந்து டாட் பால்.
ஓவரின் இறுதி பந்து. நல்ல ஒரு அடி. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள். கடைசி அண்ட் ஃபைனல் ஓவர் போதோட கிஷோர் வந்திருக்காரு. அங்கே ஒரு நல்ல ஒரு பந்து. 2 ரன்கள் பை சென்ற முறையில். ஃபைனல் ஓவரின் 2வது பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஃபைனல் 3வது பந்து. அங்கே நல்ல ஒரு பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் 4வது பந்து. நல்ல ஒரு டேக்கல். சரியாக எடுக்க தவறிட்டான். லாஸ்ட் பந்து ஃப்ரீ ஹிட். நல்ல ஒரு பந்து. இந்த பந்திற்கு 2 ரன்கள் மட்டுமே. ஃபைனல் ஓவரின் கடைசி 2 பந்து. ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ஓவரின் இறுதி பந்து. டாட் பால். மணிவல்தான் அணி வெற்றி பெற்றனர். மணிவல்தான் அணிக்கு வாழ்த்துக்கள்.